அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நாட்டுப்புற கலைகள்ல ஒன்றான கணியான் கூத்து பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கணியான் கூத்து உருவாவதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான நாட்டார் கதை சொல்லப்படுது. அதாவது சிவபெருமான் பார்வதியோட நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்த பூதகணங்கள் பசியால வாடினதாகவும், அந்த பசியை போக்குறதுக்காக சிவபெருமான் தன்னோட கையை தட்ட அதுல இருந்து கணியான் அப்படிங்கிற முதல் மனிதன் தோன்றியதாகவும் சொல்லப்படுது. பூதகணங்களுடைய பசியை போக்குறதுக்காகவும் அவர்களை சாந்தப்படுத்துறதுக்காகவும் கணியானுடைய கைகள்ல மகுடம் அப்படிங்கிற இசைக்கருவியை சிவபெருமான் கொடுத்தாரு. அவங்களுக்கு பாடல்களையும் ஆட்டத்தையும் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு இந்த நம்பிக்கை இந்த கலைஞர்கள் கிட்ட இப்பவும் நிலவுது. இதனுடைய காரணமாக இன்றும் இந்த கலை கடுமையான உக்கிர தெய்வங்களான சுடலை மாடன், இசக்கியம்மன் இது போல தெய்வங்களை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடாக நடத்தப்படுது. மிக தொன்மையான பாரம்பரியமிக்க ஒரு நாட்டுப்புற கலை வடிவம் தான் இந்த கணியான் கூத்து. இது முக்கியமா தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இங்க இருக்கக்கூடிய சாஸ்தா தெய்வங்களான சுடலை மாடன், இசக்கியம்மன், முத்தாரம்மன் இந்த கோவில்களுடைய கொடை விழாக்கள்ல நிகழ்த்தப்படுது. இந்த கலையை கணியான் என்றும் பழங்குடி இன கலைஞர்கள் மட்டுமே பரம்பரை பரம்பரையாக நிகழ்த்திட்டு வர்றாங்க. இதனால இது கணியான் கூத்து அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கலைக்கு பயன்படுத்தக்கூடிய முதன்மையான இசைக்கருவி மகுடம் என சொல்லக்கூடிய மேளம். அதனாலதான் இதுக்கு மகுடாட்டம் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. ஒரு கணியான் கூத்து குழுவுல பொதுவா 5-7 கலைஞர்கள் இருப்பாங்க. இதுல அண்ணாவிதான் முதன்மை கலைஞர். அவர் தான் கதையை பாடுவாரு. கையில ஜால்ரா வச்சுட்டு அவர் பாடலோட வரிகளையும் கதையும் அவர் வழி நடத்துவாரு. 2 பேரு மகுடம் இசைக்கக்கூடிய கலைஞர்களாக இதுல இருப்பாங்க. இதுல ஒண்ணு பெரிய மகுடம், இன்னொன்னு சிறிய மகுடம். அண்ணாவி பாடுவதை ஆமோதித்து பின்பாட்டு பாடுவதற்கும் கதையினுடைய நடுவே நகைச்சுவையை செய்து மக்களை கவருவதற்கும் ஒரு கலைஞர் இருப்பாரு. அது போக 2 ஆண்கள் பெண் வேடமிட்டு அல்லது அம்மன் அல்லது பிற பெண் கதாபாத்திரங்கள் போல வேடமிட்டு பாடலுக்கு ஏற்ப மகுட இசைக்கு நடனம் ஆடுவாங்க. பாரம்பரியமாகவே இதுல பெண்கள் ஆடுறதில்லை. கணியான் கூத்து பெரும்பாலுமே நெல்லை பகுதியில இருக்கக்கூடிய சிறு தெய்வங்களுடைய வரலாறுகளையே கதையாக பாடப்படுது. குறிப்பாக சுடலை மாடன் கதை, இசக்கியம்மன் கதை, முத்துப்பட்டன் கதை, புலமாடன் கதை இது போல கதைகளை உணர்ச்சி பூர்வமாக விடிய விடிய பாடுவாங்க. கணியான் கூத்துக்கு கம்பீரத்தையும் நள்ளிரவு வழிபாட்டுக்குரிய ஒருவித பக்தி கலந்த பயத்தையும் தருவது அதனுடைய தனித்துவமான இசைதான். இதுக்கு 2 முக்கிய கருவிகள் பயன்படுத்தப்படுது. முதன்மையா இருக்கக்கூடியது மகுடம் தான். உடுக்கையினுடைய பெரிய வடிவமாக இருக்கக்கூடிய இதுதான் இந்த கலையினுடைய ஆன்மா. வட்ட வடிவமாக மரச்சட்டத்துல மாட்டு தோலால் கட்டப்பட்ட ஒரு பக்கவாத்தியமாக இருக்கக்கூடியதுதான் இந்த மகுடம். இதுல உச்ச மகுடம் சிறியதாக இருக்கும். இந்த மகுடத்துல இருந்து அதிக சுருதி கொண்ட சத்தம் வேகமா வரும். இந்த நடனத்துக்கு இதுதான் இசை எழுப்பக்கூடிய மிக முக்கியமான பொருளாக காணப்படுது. மந்த மகுடம் சற்று பெரியதா இருக்கும். இதுல இருந்து கம்பீரமான ஆழமான இசை வரும். குழுவினுடைய தலைவரான அண்ணாவி தன்னோட கையில இருக்கக்கூடிய ஜால்ராவை கதையினுடைய ஓட்டத்தையும் பாடலினுடைய தாளத்தையும் கட்டுப்படுத்த பயன்படுத்துவாரு. பாடலினுடைய ஒரு வரிய அண்ணாவி பாடி முடிச்சதும் பெண் வேடமிட்ட ஆண்கள் தந்தனத்தோம் தகனத்தோம் என்று மகுட இசைக்கு ஏற்ப விறுவிறுப்பாக சுழன்று ஆடுவாங்க. நள்ளிரவுல சுடலை மாடன் சாமியாடி அருள் ஆடுவதற்கு இந்த கூத்தினுடைய இசையும் கதையும் மிகப்பெரிய தூண்டுகோலாக அமைகிறது. குறிப்பா கணியான் இந்த கணியான் கூத்துல கதைகளை பாடும்போது அண்ணாவி வெறும் கதையை மட்டும் சொல்லாம நடுநடுவே சமூக நீதியையும் அன்றாட மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் நயமாக பேசுவார். இது அனைத்து தரப்பு மக்களையும் வெகுவாக கவருகிறது. கணியான் கூத்து ஆண்டு முழுவதும் நடத்தப்படுவது இல்லை. தமிழ் மாதங்களான பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி இந்த மாதங்கள்ல தான் கொடை விழா காலங்கள்ல
இந்த கணியான் கூத்து வந்து நடத்தப்படுது. அப்பதான் இந்த கூத்துல பங்கேற்பவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். மற்ற நேரங்கள்ல இவங்க கூலி வேலைக்கு தான் போறாங்க. இந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக கடுமையான பயிற்சியும் குரல் வளமும் உடல் வலிமையும் தேவை. தற்போது இளம் தலைமுறையினர் வந்து இந்த கலையை இதுல வந்து போதிய வருமானம் இல்லாததுனால இதை கத்துக்கிறதுக்காக அவங்க தயக்கம் காட்டுறாங்க. இந்த நிலையில தமிழக அரசு வந்து நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய நிதியுதவி மற்றும் கலைமாமணி விருதுகள் மூலம்தான் இந்த கலை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டு வருது. இருந்தாலும் ஆவணப்படுத்துதலும் மேடை வாய்ப்புகளும் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கணியான் கூத்து கலைஞர்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்பா இருக்கு. கிராமங்கள்ல மழை பெய்த்தாலோ அல்லது ஊருக்கு நோய் நொடிகள் பரவினாலோ சுடலை மாடனுக்கும் அம்மனுக்கும் மகுட சத்தம் கேட்கவே அதனாலதான் சாமி கோவிச்சுக்கிருச்சு அப்படின்னு பேசி உடனே கணியான் கூத்துக்கு ஏற்பாடு செய்வாங்க. இந்த கலை வந்து அந்த மக்களுடைய வாழ்வோடும் நம்பிக்கையோடும் பிணைந்த ஒன்றாக காணப்படுது. இதனாலதான் இந்த மகுடாட்ட கலைக்கு தென் மாவட்டங்கள்ல இன்றும் தனி மவுசு இருக்கு. இருந்தாலும் தற்போதைய நவீன திரை மோகத்தினாலும் போதிய ஆதரவு இல்லாததாலும் கணியான் கூத்து போன்ற பாரம்பரிய கலைகளை இன்னைக்கு அழியக்கூடிய நிலையில இருக்கு. நம் மண்ணினுடைய அடையாளமான இந்த கலைகளையும் அதை நம்பி வாழக்கூடிய கலைஞர்களையும் ஊக்குவித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம் எல்லாருடைய கடமையாகும். தூத்துக்குடி மாவட்டம் மேலவிட்டான் கிராம பேச்சியம்மன் கோவில் கொடை விழாவில் எடுத்தது. 1 10 700 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 10 லட்சம் 10 10 10 அண்ணாமலை சமாதானமாக்கிட்டாரே. சரி, அவர்கள் குடும்பம் எல்லாம் காமாட்சி மீனாட்சி வாங்கி போட்டு அவர் பெண்கள் எல்லாம் உயர்ந்த கல்வியில் மட்டம் பெற்று ஒளிவான பதவியை வந்து அவர் குடும்பத்தையும் அவர் தெருவையும் அவர் கோட்டையும் அவர் நாட்டையும்